அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸலாத்து வஸலாமு அலா நபியில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாஈன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனை எப்படி இருக்க வேண்டும் என்பதில் அல்லாஹ் அதிகமாக கவனம் செலுத்துகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், ஒரு அடியானிடத்துல அல்லாஹ் எதை விரும்புகிறான் என்று சொன்னால், அந்த அடியான் அல்லாஹ்விடத்துல கையேந்தி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, என் பாவங்களை மன்னித்துக் கொள், நான் செய்த தவறுகளை மன்னித்து விடு என்பதாக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வதை அல்லாஹ் விரும்புவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல அதுதான் சொல்றான், நான் இரண்டு தன்மையுள்ள மனிதர்களை நான் நேசிக்கின்றேன். அதுல ஒருத்தர் தன்னை சுத்தமாக வைத்துக் கொள்ளக்கூடியவர், சுத்தமாக இருக்கக்கூடிய மனிதனை அல்லாஹ் விரும்புறான். இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். ஒன்னு சுத்தமாக எந்த மனிதர் இருக்கிறாரோ அவர் அல்லாஹ் விரும்புறான். இரண்டாவது, யார் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா செய்கின்றார்களோ அவரை அல்லாஹ் நேசிப்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையின் மூலமாக ஒரு வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான். அப்படிப்பட்ட இறைவன் துஆவை நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது, நீங்க என்கிட்ட இப்படிலாம் கேளுங்க, வஅஃபு அன்னா, யா அல்லாஹ் நான் செய்த பாவத்தை பொறுத்து கொள்வாயாக, வக்ஃபிர் லனா, இறைவா எங்களை மன்னிப்பாயாக, வர்ஹம்னா, இறைவா எங்களுக்கு கருணை காட்டுவாயாக, அன்த மௌலானா, நீயே எங்கள் பாதுகாவலன், ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், எதிரிகளிடம் இருந்து துரோகிகளிடம் இருந்து எங்களுக்கு என்ன செய், நீ உதவி செய்வாயாக, வெற்றியை வழங்குவாயாக என்ற துஆவை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், அல்லாஹ் யாருக்கெல்லாம் இத்தகைய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவான் அப்படின்னு சொன்னா, யாருடைய பாவத்தை அல்லாஹ் பொறுத்துக்குவான், யாருக்கு அல்லாஹ் உடனடியாக மன்னிப்பை வழங்குவான், யாருக்கு அல்லாஹ் கருணை காட்டுவான், யாரை அல்லாஹ் பாதுகாப்பா அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், உலக வாழ்வாதாரத்தை தேடுவதில் நடுநிலையை அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றாரோ அவர் அல்லாஹ் விரும்புவான், அவருக்கு அல்லாஹ் கருணை காட்டுவான், அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான், அவரை அல்லாஹ் பாதுகாப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இந்த உலக வாழ்க்கையில நடுநிலையை அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றாரோ, நடுநிலைன்னா என்ன அப்படின்னு சொன்னா, ரொம்ப உயர்வாகவும் உலகத்தினுடைய காரியங்கள்ல உலகத்தினுடைய தேவைகள்ல ஆசை கொள்ளாத ஒரு நிலையில நாம இருக்கணும். உலகத்தினுடைய எல்லா விதமான காரியங்களிலும் உலகத்துல நமக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விதமான நிலைகளிலேயுமே அளவுக்கு அதிகமாக அல்லாஹ்விடத்தை கேட்கக்கூடாது. அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப துஆவுலேயே, தன்னுடைய அடியான் கேட்கக்கூடிய துஆவுலேயே அல்லாஹ்வுக்கு பிடிக்காதது என்ன அப்படின்னு சொன்னா, உலகத்தினுடைய தேவைகளை மட்டுமே முன்வைத்து ஒரு அடியான் கேட்பது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு அது பிடிக்காது. யா அல்லாஹ் எனக்கு உலக வாழ்க்கையில எனக்கு என்ன செய்யும், அதிகமான பொருளாதாரத்தை கொடு, உலக வாழ்க்கையில எனக்கு நிறைய வசதியை கொடு, நிறைய வசதி வாய்ப்பை கொடு, நிறைய பொருளாதாரத்தை கொடு, எனக்கு வீடு வாசலை கொடு, எனக்கு பதவியை கொடு, அந்தஸ்தை கொடு என்பதாக எந்த ஒரு அடியான் உலகத்தினுடைய தேவைகளை மட்டுமே முன்வைத்து அல்லாஹ்ட்ட கேட்கிறானோ, ஒரு துஆ கேட்டா அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உலக தேவைகளை நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க, உலக காரியங்களுடைய தேவைகள், அவசியமான விஷயங்களை நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க, ஆனா உலகத்தை மட்டுமே முன்வைத்து கேட்காதீங்க, உலக காரியங்களை மட்டுமே என்ன செய்யாதீங்க, முன்வைத்து நீங்க அல்லாஹ்ட்ட கேட்காதீங்க. அப்படி நீங்க கேட்பவராக இருந்தால் அதில் என்ன செய்யுங்க, நடுநிலையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அதுல நடுநிலை என்ன அப்படின்னு சொன்னா, பொருளாதாரத்தை கேட்டாலும் யா அல்லாஹ் உன்னை மறந்து விடக்கூடிய அளவிற்கு பொருளாதாரத்தை கொடுக்கிறாங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்ட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு அதிகமான பொருளாதாரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, எனக்கு அதிகமான பணம் பொருளாதாரம் எனக்கு வந்துருச்சுன்னு சொன்னா, அந்த பொருளாதாரம்
அல்லாஹ்வை நினைப்பதை விட்டு என்னை திசை திருப்பிடும் அப்படின்னு சொல்லி அவங்க பயந்தாங்க. என்னை ஏழையாகவே பிறக்க செய்தாய், என்னை ஏழையாகவே வாழச் செய், யா அல்லாஹ் என்னை ஏழ்மையாகவே மரணிக்க செய் என்பதாக துவா கேட்டார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, என்கிட்ட பொருளாதாரம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னா, பணம், காசு, அந்தஸ்து, வசதி வாய்ப்பு எல்லாம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் சேர்ந்து உன்னைய மறக்கறது. யார? அல்லாஹ்வினுடைய சிந்தனைகளை, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை, அவனுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடியதில் என்ன செஞ்சிடும்? மறக்கடிச்சிருங்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயந்துதான் அதுல கூட அவங்க நடுநிலையத்தை அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. யா அல்லாஹ், உன்னை மறக்கக்கூடிய அளவிற்கு பொருளாதாரம் எனக்கு வேணாம், அதே போன்று உன்னை வெறுக்கக்கூடிய அளவிற்கு வறுமை எனக்கு வேணும். அதிகப்படியான வறுமை ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவர் என்ன செஞ்சிருவாரு? அல்லாஹ்வை வெறுத்துருவாரு. என்னன்னா அல்லாஹ் அப்படி சோதிக்கிற, எதெடுத்தாலும் எனக்கு கஷ்டமா இருக்குது, எதெடுத்தாலும் எனக்கு சிரமமாக இருக்குது என்பதாக வெறுக்கக்கூடிய அளவிற்கு வறுமையும் வந்துடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த துவா தான் இது. உன்னை வெறுக்கக்கூடிய அளவிற்கு வறுமையையும், உன்னை மறக்கக்கூடிய அளவிற்கு செல்வத்தை எனக்கு கொடுத்துடாத அப்படின்னு நம்ம அல்லாஹ்ட்ட துவா கேட்கணும். எனவே நீங்கள் அல்லாஹ்விடத்துல எதை கேட்டாலும் உலகத்தினுடைய தேவைகள்ல, உலகத்தினுடைய காரியங்கள்ல, பொருளாதாரத்துல, அந்தஸ்துல நீங்க எதை கேட்டாலும் என்ன செய்யுங்க? நடுநிலையை நீங்கள் கையாளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். எவர் உலகத்தினுடைய காரியங்கள்ல அல்லாஹ்விடத்துல கேட்கும் பொழுது நடுநிலையை கையாளுகின்றாரோ, நடுநிலைனா என்ன? என் தேவைகளை நீ எனக்கு நிறைவேற்றி கொடுத்துரு. யா அல்லாஹ், நீ எனக்கு எந்த வருமானத்தை கொடுக்குறியோ, நீ எனக்கு எந்த பொருளாதாரத்தை கொடுக்குறியோ, நீ எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த வருமானங்களை கொண்டு என்னுடைய தேவைகள், என்னுடைய குடும்பத்தினுடைய தேவைகளை நான் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அதுல நீ பரக்கத் செய் என்பதாகத்தான் அல்லாஹ்ட்ட கேட்கணுமே தவிர எனக்கு அளவுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டும் என்பதை நம்ம கேட்க வேண்டாம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். யார் உலகத்தினுடைய காரியங்கள்ல முன்வைக்காமல் அல்லாஹ்விடத்துல துவா கேட்கிறாங்களோ அவருடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். அவருக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான தீய காரியங்களை விட்டு என்ன செஞ்சிடறான்? அந்த மௌலானா, அல்லாஹ் பாதுகாப்பை வழங்குகிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ரஹீம அன்ஃபகு சும்ம ரஹீம அன்ஃபகு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கேவலம் அடையட்டும், கேவலம் அடையட்டும், கேவலம் அடையட்டும் என்பதாக 3 முறை சொன்னாங்க. 3 முறை முதல்ல இந்த வார்த்தையை சொல்றாங்க, இந்த மனிதர் கேவலம் அடையட்டும், இந்த மனிதர் கேவலம் அடையட்டும். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் வர்றது ரொம்ப அரிது. யாருமே என்ன செஞ்சிட மாட்டாங்க? சபிக்க மாட்டாங்க, யார் மீதும் கோபப்பட மாட்டாங்க, யாரையும் திட்ட மாட்டாங்க. ஆனா இப்ப சொல்றாங்க, இந்த மனிதர் கேவலம் அடையட்டும். எந்த ஒரு செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலும் அதை 3 முறை சொல்லுவாங்க. அது அவங்களுடைய பழக்கம். எந்த ஒரு செய்தியை சொன்னாலும் அதை 3 முறை சொல்லுவார்கள். அப்போ 3 முறை இதை சொல்றாங்க, இவர் கேவலம் அடையட்டும், இவர் கேவலம் அடையட்டும், இவர் கேவலம் அடையட்டும். யார் அப்படின்னு சொன்னா, மன் அதரக்க அபவைஹி இந்தல் கிபரி அஹதுஹுமா, எவர் ஒருவர் அவருடைய பெற்றோர்களில் இருவரையோ அல்லது ஒருவரையோ, எந்த ஒரு மனிதர் அவர்களுடைய பெற்றோர்கள்ல இருவரையுமே, தாய் தந்தைய அல்லது தாய் மட்டும் அல்லது தந்தை மட்டும், தன்னுடைய பெற்றோர்களில் இருவரில் ஒருவரையோ அல்லது இருவரையோ பெற்று அவருக்கு பணிவிடை செய்யாமல் இருக்கிறாரோ, பெற்றோர்களை அடைந்து கொண்டு அந்த பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யாமல் எவர் இருக்கிறாரோ அவர் கேவலம் அடையட்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பெற்றோருக்கு பணிவிடை செய்யாம வயதான பெற்றோர்களை ஒருவர் பெற்றுக்கொண்டு, 2 பேரும் தாய் தந்தை 2 பேருமே இருக்கிறாங்க, 2 பேருமே வயதான ஒரு நிலையில இருக்கிறாங்க, அவங்களுக்கு பணிவிடை செய்யாம, அவங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்யாம, அவங்களுக்கு எந்த விதமான மனதுக்கு ஆறுதலான உதவிகள், அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றாம ஒருவர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அவர்கிட்ட இபாதத்துகள் எவ்வளவு உயர்வானதாக இருந்தாலும் பெற்றோருக்கு அவர் பணிவிடை செய்யல அப்படின்னு சொன்னா அவர் கேவலம் அடைவார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப தாயோ தந்தையோ அல்லது தாய் தந்தை இந்த 2 பேரையுமே பெற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்யணும்? அவங்களுக்கு உண்டான பணிவிடை செய்வதில் ரொம்ப கவனமா இருக்கும். எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, எவர் ஒருவர் தன்னுடைய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்கின்றாரோ அந்த ஒரு காரியம் போதும், அவர் என்ன செஞ்சிருவாரு? யுதுகலுல் ஜன்னத,
சொர்க்கம் செல்வதற்கு அந்த ஒரு தகுதி போதும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நாளை மறுமை நாளையில அவருடைய இபாதத்துகளை அல்லாஹ் பார்க்க மாட்டான். அவர் பெற்றோருக்கு பணிவிடை செய்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்து அவருக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த ஒரு நல்ல செயல் அவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இது பலன் ஜன்னத்தை, அவர் சொர்க்கம் செல்வதற்கு இந்த ஒரு தகுதி போதுமானது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்போ பெற்றோர்களை என்ன செய்யணும்? அவர்களுக்கு பணிவிடை செய்வதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அவங்களுக்கு யாரு பணிவிடை செய்யலையோ அவர் கேவலம் அடையட்டும், அவருடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தாய் தந்தையினுடைய உள்ளங்களை நோகடித்து இவர் அல்லாட்ட துவா கேட்கிறார், ஏன் அல்லாஹ் நான் பாவம் செஞ்சுட்டேன், என் பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு துவா கேட்கிறார். இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு ஹஜ்ஜினுடைய கடமையை போய் நிறைவேற்றாரு, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துடுறாரு. இல்லையா நிறைய ஜகாத்து கொடுக்கிறார், தான தர்மங்கள் செய்யறாரு. இல்லையா சதக்கத்துல் ஜாரியா செய்யறார், உயர்ந்த ஒரு உதவி அது சதக்கத்துல் ஜாரியாவே செய்யறாரு. இப்படி எல்லா விதமான பெரும் பெரும் இபாதத்தெல்லாம் செய்யறாரு. ஆனா என்ன செஞ்சுட்டு பெற்றோர்களுக்கு அவர் பணிவிடை செய்யல, பெற்றோர்களுடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்யாம இருந்தார் அப்படின்னு சொன்னா இந்த எந்த இபாதத்தையுமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இந்த எந்த விதமான அமல்களும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். எனவே பெற்றோருக்கு பணிவிடை செய்யாதவருடைய பாவங்களை அல்லாஹ் பொறுத்து கொள்ள மாட்டான், அவருக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்க மாட்டான், அவருக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்காது, அவருக்கு என்ன செய்யும்? நெருக்கடி ஏற்படும். இதை தாண்டி இந்த உலக வாழ்க்கையில என்ன செஞ்சிருவாரு? அவர் கேவலம் அடையட்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை புகாரியில இடம்பெறுது. இப்ப ஹஜ்ரத்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவித்து காட்டுகின்றார்கள். அப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த ரெண்டு விஷயத்துல நாம ரொம்ப கவனமா இருக்கணும். ஒண்ணு, அல்லாஹ்விடத்துல நாம துவா கேட்பது சாதாரணமாக நினைத்து நம்ம கேட்கக்கூடாது. நாம கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் எந்த நிலையில அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்? துவா கேட்கும் பொழுது உலகத்தினுடைய காரியங்களை மட்டுமே முன் வச்சு நம்ம கேட்கக்கூடாது. அதுல என்ன செஞ்சிருக்கணும்? அப்படியே உலகத்தினுடைய தேவைகளை கேட்டால் அதுல நடுநிலையா நாம நிக்கணும். யாருன்னா நீ எனக்கு எதை கொடுக்குறியோ, எனக்கு நீ எந்த வருமானத்தை கொடுக்குறியோ, எந்த பொருளாதாரத்தை கொடுக்குறியோ, அதை கொண்டு என்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு பரக்கத்தை கொடு. அப்படித்தான் கேட்கணுமே தவிர எனக்கு வசதியை கொடு, வாய்ப்பை கொடு, எனக்கு பொருளாதாரத்தை அதிகமாக கொடு, உலகத்தில் உள்ள எனக்கு அந்தஸ்தை கொடு என்பதாக கேட்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கிறாங்க. இப்படி கேட்காம உலக காரியங்களில் நடுநிலையாக எவர் துவா கேட்கிறாரோ அந்த மனிதனுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான், அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒண்ணு. இரண்டாவது, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய அவருடைய அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான், அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். எல்லாம் வல்ல இறைவன் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில நமக்கு தேவையான பொருளாதாரத்தை அல்லாஹ் வழங்குவானாக. அதுல அல்லாஹு தஆலா அதனுடைய ரிஸ்கை நமக்கு பரக்கத் செய்வானாக. நமக்கு இருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோர்களை கண்ணியமான முறையில பேணி பாதுகாக்கக்கூடிய நல்ல நசீபை நமக்கு அல்லாஹ் வழங்குவானாக. தாய் தந்தையினுடைய துவாவை பெறக்கூடிய நல்ல பிள்ளைகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம் மீது கருணை காட்டுவானாக, அவனுடைய பாதுகாப்பை நமக்கு முழுமையாக வழங்குவானாக. வாயுதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா